ஒரு ஹியூமன் பாடியை வெட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ ஒரு கோழி வெட்டுற மாதிரி கிடையாது. உச்சக்கட்டம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட வறுத்து சாப்பிட்றது, மூளையை வறுத்து சாப்பிட்றது, இறந்து போனவங்கள லவ் பண்ணுறது, அவங்களோட ரொமான்ஸ் பண்ணுறது, காமத்தில் இருக்கிறது, அது நெக்ரோஃபீலியா. பீஸாக அவங்கள வந்து வெட்டி அவங்கள வந்து சூட்கேஸில் போட்டு எடுத்துன்னு போய் டிஸ்போஸ் மேல் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், தசைகள் நிறைய இருக்கும். அதில் வந்து சூட்கேஸில் வந்து நம்ம அடைக்கிற அளவுக்கு வைக்கிறோம்னா எத்தனை பார்ட்ஸை நம்ம கை நெக்ரோஃபேஜியான்றது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் வெரி எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் பர்வர்ஷன். இவ்வளோ பீஸாக வச்சு நீங்கள் வந்து தூக்கி போட்டால் கூட ஓகே, நீங்கள் வந்து ஏதோ கொலை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க. பெண்கள் பண்ணிக்கிற மாதிரி, ஆண்கள் பண்ணிக்கிற மாதிரி, 2-3 பெண்களை சேர்ந்து ஒரு ஆண்கள் எப்படி துன்புறுத்துறாங்க, 3 பெண்கள் சேர்ந்து ஒரு ஆணை எப்படி துன்புறுத்துறாங்க. புது ஆப்லாம் சொல்கிறாங்க, பம்பிள்ன்றாங்க, டிண்டர்ன்றாங்க, எவனே தெரிய மாட்டேங்குது, அப்படியே மேட்ச் ஆகிடுச்சுன்றாங்க. இன்றைக்கி டேட்டுன்றாங்க, இன்றைக்கி ஒன் நைட் ஸ்டாண்டுன்றாங்க. யாருனே தெரியாத ஆள் கூட நீங்கள் என்னம்மா டேட்டு, ஒன் நைட் ஸ்டாண்டு. ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போதும், அவ்வளோதான் நான் ஆசைப்படுறது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஏன்னா நீங்கள் இந்த வெஸ்டர்ன்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இன்னொரு பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது இவ்வளோ தான். இந்த கேஸ்ட்டு, இந்த கம்யூனிட்டி, இந்த டேஷு, இதெல்லாம் தயவு செஞ்சு உள்ளே கொண்டு வராது. எல்லா பாயிண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் சபரிநாத் தான் இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க மேம். சரி, இந்த சென்னைவே போட்டு ஒரு இன்சிடென்ட் வந்து பயங்கரமா ஒரு ட்ரிகர் பண்ணுச்சு. என்னன்னா, துறைப்பாக்கம்ல ஒரு பொண்ணை வந்து சூட்கேஸ்குள்ள வெட்டி வந்து ஒருத்தர் போட்டாரு அப்படின்ற நியூஸ் நீங்க கேள்விப்பட்டீங்களா சார்? கேள்விப்பட்டேன். ஸோ ஆக்சுவலாக அதை கேட்கும்போது ஒருத்தவங்களை கொன்னுட்டு அவங்கள எப்படி கண்ணு துண்டமாக வெட்டி அதை சூட்கேஸில் வச்சு அதை கொண்டு வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில் போட்டிருக்காரு. அந்த கிரிமினலோட மென்டாலிட்டி எந்த மாதிரி இருக்கும் சார்? நம்ம ஆக்சுவலாக வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த சஞ்சய் ராய் கேஸ் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அந்த கொல்கட்டாவோட கேஸு, அது இன்னும் ஓயாமல் கேஸ் இன்னும் போயிட்டு தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ரோஃபிலியான்ற ஒரு டேர்மை பற்றி நம்ம டீசெண்டாக ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், நிறைய பேசியிருப்போம். இப்போ அதோட ஒரு உச்சக்கட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்ற வேலை அப்படின்றது. ஓகேங்களா? கொலை பண்ணி சாப்பிட்றது அதோட உச்சக்கட்டம். அது பேர் தான் நெக்ரோஃபேஜியான்னு சொல்லுவாங்க. ஃபேஜியானா டு ஈட், ஓகேங்களா? நெக்ரோனா டெத்து, ஃபீலியானா லவ். அப்போ நெக்ரோஃபீலியானா வந்துட்டு இறந்து போனவங்கள லவ் பண்ணுறது, அவங்களோட ரொமான்ஸ் பண்ணுறது, காமத்தில் இருக்கிறது, என்ன வேணால் வார்த்தை வச்சுக்கலாம், அது நெக்ரோஃபீலியா. ஆனால் நெக்ரோஃபேஜியான்றது வந்து சாப்பிட்றது, ஃபேஜியானா சாப்பிட்றது. ஸோ இறந்து போனவங்கள சாப்பிட்றது தான் நெக்ரோஃபேஜியா. நார்மலான ஒரு மனுஷனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடவே முடியாது. அது உங்களுக்கே வந்து யோசிச்சிங்கன்னா, ஒரு காமன் சென்ஸோடு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தவங்களை அடிச்சிடுறாங்களோ, இல்லைனா ஒருத்தவங்களை தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணிடுறாங்களோ, இல்லை அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன அவங்கள தற்காத்து கொள்றதுக்காக, இல்லைனா ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக வந்து இன்னொருத்தவங்களை ஆப்போசிட் ஆளை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்துட்டாங்கன்னா ஐயோ அது எப்படி மூடி மறைக்கிறதுன்னு பார்ப்பாங்க. அந்த மூடி மறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலாமா, இல்லை நம்பிக்கையாக இருக்கிறவங்களை கூப்பிடலாமா, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எங்கேயாவது பாடியை தூக்கிட்டு போய் போட்டுடலாமா, புதைச்சிடலாமா, எரிச்சிடலாமா, இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து யோசிக்க தோணும். உச்சகட்டமாக போகும்போது ரொம்ப ஒரு தில்லு தைரியம் இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் நடந்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதை பீஸாக அவங்கள வந்து வெட்டி அவங்கள வந்து சூட்கேஸில் போட்டு எடுத்துன்னு போய் டிஸ்போஸ் பண்ணுற லெவலுக்கு வந்து நடக்குதுல்ல. இதுக்கே ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் வேணும். ஓகேங்களா? அப்படின்னா தான் ஒரு ஹியூமன் பாடியை வெட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு கோழி வெட்டுற மாதிரி கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து ஒரு அடல்ட் உமன், அடல்ட் மேல் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எலும்புகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? தசைகள் நிறைய இருக்கும். அதில் வந்து சூட்கேஸில் வந்து நம்ம அடைக்கிற அளவுக்கு வைக்கிறோம்னா எத்தனை பார்ட்ஸை நம்ம கைட்டணும்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீலை கைட்டணும், இதை கைட்டணுன்ற மாதிரி எத்தனை இடத்த வெட்டணும். அந்த வெட்டுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போது ஒரு சின்னதாக ஒரு இப்படி கிழக்கிறதுக்கே நம்ம மனசெல்லாம் ஐயோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து வருத்தப்படுவோம். ஆனால் இவ்வளோ ஒரு பீஸாக வெட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக ஒரு தெரியாமல் மர்டர் நடந்துருச்சுன்றவங்களாலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏதர் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸ்லி சைக்காட்டிக் பிஹேவியராக ஆல்ரெடி இருப்பாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரொம்ப பிடிக்காத ஒரு நபர், ரொம்ப ஒரு ஆத்திர வெறியில் இருக்கேன், பல வருஷம் பகை அப்படின்றாங்களே, அவங்க கூட ஒரு வெட்டிட்டு முடிஞ்சிடும். இந்த மாதிரி பீஸாக வெட்டி பிளான் பண்ணி இந்த சூட்கேஸில் போடுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் செயலே கிடையாது. ப்ளஸ் அதில் வந்து ஒரு அதிர்ச்சி தர விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து சாப்பிட்றது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஒரு நார்மல் செயலே கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ரோஃபேஜியான்றது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் வெரி எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் பர்வர்ஷன்.
அதாவது செக்ஷுவல் பர்வர்ஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்டலி பாதிப்பு அப்படின்றத தாண்டி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து இந்த ஓவராக டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற குரூப்பில் வரும். அதில் இந்த நெக்ரோஃபீஜியா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம். ஏன்னா வந்து இறந்தவங்கள சாப்பிட்றதுன்றது ஒரு நார்மல் செயலே கிடையாது, எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்பவே முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். சார் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து சைக்கோ பிஹேவியர் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இந்த கேஸில் இந்த மணிகண்டன் அவர் வந்து ரொம்ப சாஃப்ட்டு, யார்கிட்டையும் எதிர்த்து கூட பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் கூப்பிட்டு அந்த ப்ராஸ்டியூட் வந்து இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்டு மிரட்டியிருக்காங்க, அவங்க பயந்து தான் அவர் கோவத்தில் தாக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க கத்துறதுக்கே பயந்த ஒருத்தர் எப்படி சார் அவங்கள துண்டு துண்டாக வெட்டுற அளவுக்கு தைரியம்? அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து வெளியே ஒரு மனுஷனை பற்றி நிறைய தெரியாது நம்மளுக்கு, ஓகேங்களா? இப்போ வெளியேருந்து பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தெரியும், நான் கோட் சூட்லாம் போட்டு டீசெண்டாக இருக்குன்னு தெரியும். இதுக்கு அர்த்தம் வந்து அவங்களோட இன்னர் பிஹேவியர்ஸ், அவங்களோட இன்னர் தாட்ஸு, எந்த அளவுக்கு அவங்க என்ன மாதிரி படங்கள் பார்க்குறாங்க, என்ன மாதிரி ட்ரக் அப்யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி ஈடுபட்டிருக்காங்க, இப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கூடவே வந்து வாழ்கிற ஒருத்தவங்களுக்கு தான் வந்து தெரியும். அவங்கக்கிட்ட நம்ம மேற்கொண்டு விசாரிக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டைப் 2 பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா இன்ட்ரோவர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ். இப்போ நானும் ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட், எதனா இருந்தாலும் ஜாலியாக வந்து உடனே வெளியே பேசிடுவேன். ஒரு ஸ்டேஜ் இல்லைனா எங்கே கொடுத்தாலும் மைக்கை நீட்டி நானே ஆன்சரை சொல்ல ஆரம்பிச்சிருவேன். திடீர்னு ஒரு இடம் பார்க்காம வந்து சார் கமான் லெட்ஸ் பார்ட்டி டான்ஸ்னா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து உடனே அந்த இடத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸோட பிஹேவியர். இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வெளியவே பேச மாட்டாங்க, அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே தான் வச்சுப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை வெளியே வர்றது பெரிய விஷயம். நம்ம ஒரு பெரிய ஸ்டான்ஸாக சொன்னால் அதுக்கு வந்து எஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இது இன்ட்ரோவர்ட்ஸோட கேரக்டர். இந்த இன்ட்ரோவர்ட்ஸை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரியாது. ஏன்னா அவன் எப்படி, அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்காது, எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க எதுவுமே எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டாங்க. அதனால் இவர் கேஸில் வந்து இவர் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். ரொம்ப சைலண்டான பையன்பா, அமைதியாக போகிறான் வரான் அப்படின்றது தான் வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நிறைய வச்சுக்க மாட்டான், நிறைய பேசிக்க மாட்டான்ட்டு. ஆனால் அவங்களுக்குள்ள என்னென்னலாம் டீப் ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த கேஸை நான் பொருத்தி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றேன். ஸோ வெளியே சொல்கிறத வச்சு வந்துட்டு அவரோட இன்னர் பிஹேவியரை நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இன்னர் பிஹேவியர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் எதாவது சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களை கொலை பண்ணுறது, ஏதாச்சும் ஆக்சிடென்டலாக பண்ணுறது வரைக்கும் அக்செப்டபிள். அதே தான் நான் வந்து அந்த ஆர்ஜிகர் கேஸ்லேயும் சொன்னேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரேப் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து தெரியாமல் ஒரு மர்டர் நடந்துடுறது ஓகே. பட் ஆனால் அந்த மர்டரில் எவ்வளோ ஒரு அடிகள், எவ்வளோ ஒரு காயங்கள், எத்தனை காயங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டு மர்டர் மாதிரி தெரியலையா, ஏதோ ஒரு சைக்காட்டிக் பிஹேவியர் மாதிரி தெரியலையான்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை வந்து சாகடிக்கிறாங்க அப்படின்ற வந்து எதாச்சியாக வந்து தெரியாமல் வந்து ரொம்ப ஓவர காசு கட்டி அடிச்சா ஆயிடுச்சு சார், மண்டையில் ஓங்கி அடிச்சுட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றதோட முடிஞ்சால் பரவாயில்ல. ஆனால் திருப்பியும் வந்து அதை வந்து துண்டு துண்டாக வெட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சக்கட்டம் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட வறுத்து சாப்பிட்றது, மூளையை வறுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அன்எக்செப்டபிள், டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா சைக்காட்டிக் பிஹேவியர். இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் நல்லவராச்சா, இவர் ரொம்ப நல்லவர்னா இது இன்ட்ரோவர்ட்டோட கேரக்டர் நம்மளுக்கு தெரியாது. அதுதான் நான் அதுக்கு ரீசனாக பார்க்குறேன். நம்ம வந்து இன்னும் அவரோட நிறைய ஹிஸ்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு தெரியணும். அவரோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவரோட ட்ரக் அப்யூஸ்லாம் எப்படி இருக்குது, பாலிகிராஃபி டெஸ்ட்டில் பண்ணி அவர் வேறு என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி இன்சிடென்ட்ஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அனிமல்ஸை கொண்டு பழகுவாங்க, ஓகேங்களா? இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறா வந்து உட்காருதுன்னா உடனே இந்த புறாவை அடித்து சாப்பிட்றது, எலிகள் ஓடிச்சுன்னா எலிகளை உடனே அடித்து அதுங்களை கொஞ்சம் கொஞ்சமாக துன்புறுத்துறது, இந்த எலிகளை பிடிச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் முக்கி எடுக்கிறது, ஊசி குத்தி பார்க்குறது எலியை, பூனைகள் வந்ததுன்னா பூனைகளை வச்சு வந்து அந்த வாழை சுருட்டி சுருட்டி அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய வந்து இந்த புக்ஸில் நான் படிச்சிருக்கேன், இந்த ஸ்டோரிஸ்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த சைக்காட்ரிக் புக்ஸ்லாம் ஆன்டி சோஷியல் பிஹேவியர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரும். ஸோ இந்த அனிமல்ஸ் துன்புறுத்துறதுல தான் வந்து ப்ராக்டிஸ் ஆனவங்க தான் ஜென்ரலாக இந்த மாதிரி ஹியூமன்ஸ்க்கு துன்புறுத்துற லெவலுக்கு வந்து போய் சேருவாங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிறப்புலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஹியூமன்ஸை பிடிக்காதவங்களாக வளர்ந்துருக்கணும். ஸோ இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் தீர விசாரிக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டாக ஒருத்தவங்க இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தவங்களை கண்டந்துண்டமாக வந்து பீஸாக வெட்டுறது வரைக்கும் கூட ஓகேங்க, ஒரு ஆங்கிள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் பயத்தில் பண்ணிட்டேன் சார் அப்படின்றது. ஆனால் வறுத்து சாப்பிட்றதுலாம் எந்த ஆங்கிள்லேயுமே சூட் ஆகலைங்க. யோசிச்சு பாருங்கள், அதுனா பேயா, ஓகேங்களா? இது ரொம்ப மோசமாக இருக்கு. ஸோ டெஃபினெட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே அவர் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக தான் இருப்பார். இதுக்கு முன்னாடி ஒரு செயல்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்க நபராக இருப்பார். மேபி மனுஷங்களுக்கு செயல்னா கூட வந்து ஆல்ரெடி இறந்து போன ஆட்கள் கூட செஞ்சுருக்கலாம். இல்லை ஆல்ரெடி வந்து இந்த நெக்ரோஃபேலியா கேசஸ்லாம் சொல்கிறல இறந்து போன பிணங்களோட செஞ்சுருக்கலாம், விலங்குகளோட செஞ்சுருக்கலாம், எதெல்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாதோ அவங்களோட செஞ்சுருக்கலாம், அனாதைகளோட செஞ்சுருக்கலாம். யார் யாரெல்லாம் ரோட்டில் இருக்காங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, வீடு வசதி இல்லாமல் வந்து வெளியே இருப்பாங்க. ஸோ இவங்களோடலாம் வந்துட்டு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் விசாரணை அப்போ கண்டிப்பாக வெளியே வரும். ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து இந்த கேஸில் ஃபிட்டே ஆகலை. எதுனா அந்த மூளையை வறுத்து சாப்பிட்றதுன்றது வந்து உண்மையாக இருந்தால் 100% வந்து இது ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இதுக்கு முன்னாடி பல்வேறு இன்சிடெண்ட்டுகள் நடந்திருக்கும் அப்படின்றது வந்து நம்மளோட ஆணித்தனமான நம்பிக்கையாக இருக்குது.
சார் இந்த இன்சிடென்ட் மட்டும் இல்லாமல் இப்போ இன்னைக்கு காலைல என்ன நியூஸ்னா, பெங்களூரில் கூட இதே மாதிரி மகாலட்சுமின்ற ஒரு பொண்ணை அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயே 35 பீசஸாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் கூட பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களை அதுவும் துண்டு துண்டாக வெட்டி வைக்கிற கொலை பண்ணுறது அப்படின்ற மாதிரியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கே. இதுக்கு என்ன காரணமாக இது வந்து ரொம்ப மோசமாக பார்க்குறேன். என் நாடு எங்கே போகுதுன்னே தெரியல. இப்போ யோசிச்சு பாருங்க, 35 துண்டுகளாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, எதுக்காக வச்சுருக்கணும்? ஒருத்தவங்கள வந்து இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அந்த பாடியை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுக்கே பயப்படுவோம். புரியுதா? நம்ம வீட்லேயே வந்து நம்ம அம்மாவோ எப்போ இருந்தாங்க கூட ஜெனரலாக இறுதி சடங்கு நாளைக்கு கண்ணீர் அஞ்சலி, நாளைக்கு வந்து இறுதி சடங்கு, எல்லாரும் வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக வந்து எடுத்துன்னு போயிட்டு அவங்கள வந்து அடக்கம் பண்ணிடுவோம். ஸோ இவ்வளோ பீஸாக வச்சு நீங்கள் வந்து தூக்கி போட்டால் கூட ஓகே, நீங்கள் வந்து ஏதோ கொலை பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்கள் என்ன ஆங்கிளாக இருக்கும். மோஸ்ட்லி அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோன்னா எதுக்கு வைக்கிறோம்? அந்த விஷயம் கெட்டு போகக்கூடாது, இல்லை அழுகி போகக்கூடாதுன்னா மட்டும் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வீட்டில் கறி வாங்குவாங்க, மீன் வாங்குவாங்க, சிக்கன் வாங்குவாங்க, இதெல்லாமே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தேவையானப்போ நம்ம வந்து கழுவி யூஸ் பண்ணிப்போம். அதே மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஒரு மனித ஈட்டர், அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணும். அந்த பெண்ணை வெட்டி அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜிலே வச்சிருக்காங்க சார். அதுதான் சொல்கிறேன், இது ஒரு மனித ஈட்டரோட செயல்பாடு. இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து படிச்சிருக்கோம். ஓகேங்களா? நிறைய கேசஸ். ஓகே, ஃபொரன்சிக் மெடிசன் எடுத்தோம்னா இந்த மாதிரி கேசஸ்லாம் கொட்டி கிடக்கும். மர்டர் மிஸ்ட்ரி கேசஸ்லாம் நிறைய நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காலத்துலேருந்து எத்தனை ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஆயிருக்குன்னா கணக்கே கிடையாது. ஆயிரக்கணக்கான கேசஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து தேவையானப்போ வந்து வெட்டி சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் நெக்ரோஃபேஜியா. ஓகேங்களா? அதாவது இறந்து போனவங்கள சாப்பிட்றதுன்றது நெக்ரோஃபேஜியா. இது வேணுன்றதுக்காகவே வந்து கொலையும் பண்ணுறது கூட இவங்க தயங்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் பெர்வர்ஷன் டிஸார்டர்ஸில் வருது. இப்போ வந்து இது கொஞ்சம் அதிகமாக வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகிட்டு இருக்குது. இந்த மாதிரி கேசஸ்லாம் பார்க்க என்னென்னா ஜென்ரலாக வந்து ஒரு கொலைன்னு பார்ப்போம், இல்லை கொள்ளைன்னு பார்ப்போம், கற்பழிப்பு, இது 3 தான் ஒரு டேர்மாக இருந்தது. இப்போ என்னென்னா புதுசாக வந்துட்டு எல்லாரையும் வந்து கொலை பண்ணி வந்து உள்ளே வச்சு அதுக்கப்புறம் ருசித்து சாப்பிட்றது, மூளையை வறுத்து சாப்பிட்றது, என்னங்க இது எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன ரீசன்னு சொல்லி நம்ம வந்து ரொம்ப கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு புலன் விசாரணை, அதேமாதிரி மெடிக்கல் கமிட்டியும் உட்காந்து தனியாக இதுக்கு தீர விசாரிக்கணும் அப்படின்றதுல டவுட் கிடையாது. எல்லாரோட மனநிலை எந்த மாதிரி போயிட்டுருக்குன்ட்டு. ஆனால் நான் வந்து நிறைய பேர் பார்க்குற வரைக்கும் நிறைய பேர் கொஞ்சம் ஹாப்பியாக இல்லைங்க. டிப்ரெஷன் நிறைய பேர்கிட்ட இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரை வந்து இந்த இதில் பார்க்குறாங்க, அதாவது லைஃப் ஸ்டைல் பார்க்குறாங்க. ஒரு பெரிய செலிப்ரிட்டிஸோ இல்லைனா அவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்த்துட்டு ஒரு சாமானிய ஒரு சின்ன பையன், ஓகேங்களா? ஏன்னா நம்ம நிறைய பேஷண்ட்ஸை வந்து பார்க்குறோம்ல, ஒரு சின்ன பையன் அவனுக்கு வந்து ஒரு வீசிங் ஆஸ்மா ப்ராப்ளம், அவங்க அம்மா எடுத்து கூப்பிட்டு வராங்க. என்னென்னா சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கூலிப் போடுறான், காஞ்சாஸ் பழக்கம் வந்துருச்சு. அப்போ நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், என்னடா இதுக்கெல்லாம் வந்து நான் காசே கொடுக்குறது இல்லைன்னு அம்மா சொல்கிறாங்க. அவனை வெளியே அனுப்பிச்சிட்டு அவனை நல்லா தீர விசாரிக்கும் போது நிறைய திருத்திருக்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காசு வேணும் எப்படியாவது எனக்கு, காசுக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு நாங்கள்லாம் சேர்ந்து வந்து திருடுவோம், பண்ணுவோம், அப்போ தான் இதெல்லாம் வாங்க முடியுன்றான். எனக்கு எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஃபோன் வேணும், எங்கள் வீட்டில் ஐஃபோனே வாங்கி தர மாட்டேன்றாங்க. என் ஃப்ரெண்டு இன்னொருத்த ஐஃபோன் வச்சுருக்கான். அப்போ அந்த ஐஃபோன் வேணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் நான் பண்ணுவேன், எனக்கு அந்த ஃபோன் வேணும். ஸோ இவங்களோட மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும்டா, அதுக்கப்புறம் உனக்கு நல்லா சம்பாதிக்கும் போது நீ வாங்கணும்டா அப்படின்ற ரூட்லாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே இப்போ நான் எப்படி வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றுறது, நான் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஏக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல தகுதி படைத்தவங்களா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடையாது. அவங்க வந்து அந்த தகுதியை வளர்த்து அந்த ஏஜ் வரும்போது அதை பண்ணிக்கணும்டா அப்படின்றது மென்டாலிட்டி கிடையாது. இப்போவே வேணும், இப்போவே எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது பண்ண முடியலன்னும் போது டிப்ரெஷன் பேஷண்ட்ஸாக மாறுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் ட்ரக் அடிக்ட் ஆகுறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் நான் சொல்கிறது ஒரு கண்ணோட்டம். இன்னொரு கண்ணோட்ட ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஆல்ரெடி இந்த போதைப் பொருட்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸ்லேயே கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்கூல் போன மாணவர்கள் இவங்க எல்லாருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் துரதிர்ஷ்டமாக சொல்லணும்னா பெண்கள் சமுதாயத்துக்கும் அது அதிகமாக வந்து போய் சேருது. மது கலாச்சாரம் ஓப்பனாக உடச்சி சொல்லணும்னா ஏகப்பட்ட பேர் நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே பார்க்குறேன். இந்த மாதிரி வந்துட்டு ஆல்கஹால் பார்ட்டிஸ் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது, வைன் குடிக்கிறேன்றது, பியர் குடிக்கிறேன்றது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளிச்சமாக இந்த ஸ்கூல் பாப்புலேஷன்கிட்டே போகுது. அப்படின்னும் போது இந்த போதை வஸ்துக்கள்லாம் உள்ளே வந்து அவங்களுக்கு போகும்போது அவங்களோட மைண்டு திங்கிங் எல்லாமே சின்ன வயசுலேயே ரொம்ப ஓவராக இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன், அந்த ரொம்ப ஓவராக நல்ல விஷயத்துக்கு பண்ணால் பரவாயில்ல.
அந்த ரொம்ப ஓவர் திங்கிங்ன்றது நம்ம டெவலப்மெண்ட்டு, நம்மளோட கரியரு, நம்மளோட நாடு அப்படி ஆங்கிளில் திங்க் பண்ண பரவாயில்ல. ஆனால் இந்த திங்கிங்ஸ் எல்லாமே நெகட்டிவ் ஆங்கிளில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே தான் பிரச்சனை வந்து வருதுன்னு பார்க்குறேன். இதையும் தாண்டி வந்து நம்ம இன்னொரு விஷயமும் நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம் பர்வர்ஷன்ஸ் பற்றி. அந்த காலத்துலலாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. எங்கேயாவது ஒரு இடத்துல காமசூத்திரா புக் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இருப்போம். அது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மேல் ஃபீமேல் செக்ஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரீம் பர்வர்ஷன்ஸை பற்றி வந்து நிறைய காணொளிகள் வந்து பார்த்திங்கன்னா இளையதளத்தில் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே நம்ம இந்த கல்கத்தா கேஸ் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பெண்கள் பண்ணிக்கிற மாதிரி, ஆண்கள் ஆண்கள் பண்ணிக்கிற மாதிரி, 2-3 பெண்களை சேர்ந்து ஒரு ஆண்கள் எப்படி துன்புறுத்துறாங்க, 3 பெண்கள் சேர்ந்து ஒரு ஆணை எப்படி துன்புறுத்துறாங்க, இது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பர்வர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் பார்க்குறாங்க. இது மாதிரிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க மைண்டெல்லாம் டோட்டலாக கரெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதனால தான் இந்த மாதிரியான நியூ கைண்ட்ஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கொலை சம்பவங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளை சம்பவங்கள், இதையும் தாண்டி இந்த மாதிரி மர்டர் லெவலுக்கு போகிறது. அந்த மர்டரில் எக்ஸ்ட்ரீம் கைண்ட் ஆஃப் இந்த நெக்ரோஃபேஜியா, அந்த நெக்ரோஃபேஜியா பற்றி இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக தீவிர ஒரு ஆய்வு வேணுங்க ஓகேங்களா. எப்படி வந்து இந்த சின்ன ஏஜில் இந்த கைண்ட் ஆஃப் மென்டாலிட்டிஸ்க்கு ஒரு பிணத்தை தின்ற அளவுக்கு எப்படி போகிறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஆய்வு வேணும். பட் ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான கிராஸ் ஒரு மெயின் ரூட்டாக வந்து நான் பார்க்குறேன். லெட் இட் பி அந்த அவங்களுக்கு இருக்கிற அந்த பயங்கரமான டிசைர், ஆசையாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்கள் கிட்ட இருக்கிற சான்சஸாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பான் கைண்ட் ஆஃப் திங்ஸோட ஃபேண்டசிஸாக இருக்கட்டும், இது ப்ளஸ் நண்பர்கள் எல்லாருமே இதே மாதிரி சமுதாயத்தில் இருக்கும்போது இந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால தான் வந்து நம்ம கெஞ்சி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், தயவு செஞ்சு இதெல்லாம் நம்ம இந்த சொசைட்டி உள்ள அளவே பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. சார், இப்போது இந்த ஹியூமன்ஸ் இந்த மாதிரி துன்புறுத்துறவங்க அவங்களும் இந்த நார்மலான ஒரு சொசைட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி டிஃபர் பண்ணி பார்க்கலாம்? இந்த டிஸார்டர் உள்ள பர்சன்ஸ்க்குன்னு ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் இருக்குமா? இல்லை, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ஏன்னா இவங்க நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்ஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியவே தெரியறதில்ல, அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் சைக்கியாட்ரி பேஷண்ட்ஸை நம்ம முத்திர குத்தவே கூடாது. அதாவது இவங்களாம் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் என்ற ஆங்கிள் எப்படின்னா, இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இல்லைனா கேஸுக்கு போயிருக்காங்கன்னா இவங்களாம் தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கிடையவே கிடையாது. இவங்க எல்லாமே நார்மல் ஐக்கியூ உள்ள ஆட்கள், நல்ல மெமரி உள்ள ஆட்கள், வேலைக்கு போவாங்க, படிப்பாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, எல்லாமே நார்மல் சராசரியான நார்மல் ஆள் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்டனை கொண்டு கண்டிப்பாக படுவாங்க. அது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து எப்படி நம்ம ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினம் தான் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா வந்து இவங்க அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸை டெய்லி கத்தி வச்சுக்கிட்டு கையில் வந்து நான் வந்தீங்கன்னா நான் வந்து உங்களை வெட்டி சாப்பிட்ருவேன்னு சுற்றிக்கிட்டு இருக்க போகிறதில்ல ஓகேங்களா. முக்கால்வாசி பேர் இன்ட்ரோவர்ட்ஸாக வேறு இருக்காங்க, வெளியே பேசவும் மாட்டாங்க. அப்படின்னும் போது நான் என்ன நினைக்கிறேன்னா பெண்கள் ஜாகிரதையாக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்ட நீங்கள் பழகுறீங்களோ ஜஸ்ட் ஏன்னா நான் நிறைய பார்க்குறேங்க, என்னென்னா வந்து நிறைய நம்ம சர்க்கிள்ஸில் நிறைய சொல்கிறாங்க, திடீர்னு வந்து ஏதோ புது ஆப்லாம் சொல்கிறாங்க, பம்பிள்ன்றாங்க, டிண்டர்ன்றாங்க, எவனே தெரிய மாட்டேங்குது, அப்படியே மேட்ச் ஆகிடுச்சுன்றாங்க, இன்றைக்கி டேட்டுன்றாங்க, இன்றைக்கி ஒன் நைட் ஸ்டாண்டுன்றாங்க. யாருனே தெரியாத ஆள் கூட நீங்கள் என்னம்மா டேட்டு, ஒன் நைட் ஸ்டாண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க. ஏன்னா எனக்கு எப்போயுமே வந்து பெண்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதே பிடிக்காது, ஆண்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எதுக்குவா தேவையில்லாமல் ஒரு பெண்கள்கிட்ட போயிட்டு ஒன் நைட் ஸ்டாண்டு இந்த மாதிரி பம்பிள் டிண்டர்ன்ற மாதிரிலாம் வந்து ஒரு ஆங்கிளில் வந்து கல்ச்சருக்கு போகிறீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணணும். ஏன்னா யாருன்னே தெரியலன்னும் போது, இப்போ எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு பெண் வந்து ஒரு பையனை பம்பிளில் பார்த்துட்டு ஏதோ பயங்கரமாக வாங்கி தரேன் இது அதுன்னு சொல்கிறான், போயிடுறீங்க. ஆனால் அவன் ஒரு சைக்கோவாக இருக்கான், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மனநல பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி கொலை பண்ணுற ஒரு ஆளாக இருக்கான், அவங்ககிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டு வெளியே வந்து கம்முன்னு சிரிச்சிட்டு கம்முன்னு இருக்கான். நைட் அப்புறம் அவன் இடத்துக்கு வாங்க ரூமுக்கு போகலான்ட்டு இந்த மாதிரி ஒரு பால் அடித்த பங்களாவில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி உங்களை கட்டி வச்சு கண்டம் தூரமாக வெட்டுறானா என்னங்க ஆகுறது? அதனால் தயவு செஞ்சு தெரிஞ்ச ஆட்கள் கூட பேசுங்க, தெரிஞ்ச ஆட்கள் கூட பழகுங்க, உங்களுக்கு அவங்கள நல்லா தெரியும் அப்படின்றது வந்து. அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸ் கூட ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கடைசியில் வந்து நிற்க போகிறது, ஏன்னா நான் வருங்கால பசங்களுக்கு சொல்கிறது இவ்வளோ தான், என்ன தான் ப்ராப்ளம் இருந்தாலும் லாஸ்ட்டில் உங்ககிட்ட வந்து கை கொடுத்து வந்து நிற்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பம்பிளில் பேசுகிறவங்களோ இல்லை டிண்டரில் பேசுகிறவங்களோ, இன்ஸ்டாகிராமில் லைக் போடுறவங்களோ இல்லை வாட்ஸ்அப்புக்கு ஸ்டேட்டஸ் போடுறவங்களோ கிடையவே கிடையாது. கடைசியில் வந்து நிற்க போகிறது நம்மளோட பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் தான். ஏன்னா அவங்க தான் உங்களை பெற்றிருக்காங்க, அவங்க தான், அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதனால் லெட் தம் பி அ ஃப்ரெண்ட். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணுறீங்கன்றது தப்பு கிடையாது, அது ஓப்பனாக சொல்லலாமே. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறத என்ன சொல்கிறது, அவங்க வந்து எதிர்க்கிறாங்க அதுக்காக நான் மறைக்கிறேன், இப்படிலாம் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மேக் யுவர் பேரண்ட்ஸ் அஸ் அ ஃப்ரெண்ட்லி பேரண்ட். பேரண்ட்டுக்கு இந்த அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்கள் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க பசங்களை வந்துட்டு என்னமோ ஒரு வால்டர் வெற்றிவேல் மாதிரி வந்துட்டு ஒரு பயங்கரமாக வந்து ஒரு கன்று தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவனும் உங்ககிட்ட வந்து எதுவும் ஷேர் பண்ண மாட்டான். சைலண்ட்டாக அந்த பொண்ணோ பையனோ ஒன்று பண்ணும், திடீர்னு துரதிருஷ்டமாக அது மாதிரி வரும். ஸோ
மேக் தம் ஆஸ் எ ஃப்ரெண்ட், லெட் தம் ஓப்பன்லி டாக் டு யூ. இந்த எல்லா இப்போ நம்ம இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து சொல்கிறேன், ஒரு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் போதும், அவ்வளோதான் நான் ஆசைப்படுறது. ஓகேங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில். ஏன்னா நீங்கள் இந்த வெஸ்டர்ன்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இன்னொரு பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது இவ்வளோ தான். இந்த கேஸ்ட்டு, இந்த கம்யூனிட்டி, இந்த டேஷு இதெல்லாம் தயவு செஞ்சு உள்ளே கொண்டு வராதீங்க. இப்போ உங்கள் பையன் நிஜமாலே ஒரு நல்ல பொண்ணை பார்த்துருக்கான், அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நீங்கள் நல்ல அழகான உங்களுக்கு கொடுத்து வச்ச பேரண்ட்ஸு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. அதேமாதிரி பொண்ணு ஒரு நல்ல பையனை பார்த்துருக்கான், மாதம் வந்து ஐடியில் சம்பாதிக்கிறான், இல்லைனா ஏதோ ஒன்று இருக்கான், தாராளமாக போதுமா. அப்பா உட்காந்துக்கிட்டு நீ வந்து பிசியா ஓசியா இதுவா அதுவா நீ வந்து எதுவுமே தேவையில்லை. அவன் ஒரு பொண்ணு, இவன் ஒரு பையன், போதும். இதுக்கு மேலே ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் பையன் வேற ஒரு பையனை பார்த்துட்டானா இன்னும் மோசமாக போயிடும், இந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணு பார்த்துட்டானா மோசமாக போயிடும். ஏன்னா சொசைட்டி அதை நோக்கி ஒரு நவருக்கு போயிட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருங்க, பசங்களும் பேரண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஏன்னா முதல்ல வந்து கண்டிப்பாக அவங்க நல்லது நினைப்பாங்க, வந்து நிற்பாங்க. இது எல்லாமே நம்மளோட அட்வைஸஸாக இருக்குது ஃபார் த ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். இந்த எல்லாம் நம்ம பேசின இந்த காணொலியில் பேசின எல்லா கண்ணோட்டம் ஆங்கிள்லேயும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், பான் ஆங்கிளாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் க்ரோத்தாக இருக்கட்டும், எல்லா ஆங்கிள்லையும் நம்ம டீல் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த கேசஸ்லாம் குறையுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தைரியமாக வந்து நம்ம இந்த ஆங்கிளில் பயணிக்கலான்றதை உறுதியாக சொல்கிறேன். நன்றி டாக்டர். நன்றி மேடம்.